42 வயசுலயும் அழகு மற்றும் ஃபிட்னஸ்ல இளம் ஹீரோயின்களுக்கே சவால் விடும் அளவுக்கு இருக்கிறவங்க தான் நடிகை த்ரிஷா. தமிழ் மட்டுமில்ல, தெலுங்குலையும் முன்னணி நாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க. மௌனம் பேசியதே படத்தின் மூலம் மக்களால கவனிக்கப்படும் நாயகியா மாறின இவங்களுக்கு மிகப்பெரிய ரீச் கொடுத்தது அப்படின்னா அது விக்ரமுக்கு ஜோடியா இயக்குனர் ஹரி இயக்கத்துல நடிச்ச சாமி படம் தான். இதை தொடர்ந்து லேசா லேசா, அலை, எனக்கு 20 உனக்கு 18, கில்லி, ஆயுத எழுத்து, திருப்பாச்சி, ஜி, 6, உனக்கும் எனக்கும், கிரிகீடம் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. இதனிடையே சில வருடங்களுக்கு முன்னாடி த்ரிஷாவுடைய மார்க்கெட் சரிஞ்சாலும் பொன்னியின் செல்வன் படம் இவங்களுடைய மார்க்கெட்டை மீண்டும் லைம் லைட்டுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த வருஷம் மட்டும் இவங்க நடிப்புல இதுவரைக்கும் விடாமுய, தக் லைஃப் அப்படின்னு 5 படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. இவங்க கைவசம் சிரஞ்சீவி கூட நடிச்சிருக்கிற விஸ்வம்பரா, சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிற கருப்பு ஆகிய படங்களும் இருக்கு. கடந்த ஓரிரு நாட்களாவே நடிகை த்ரிஷா பஞ்சாபை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்க இருக்கிறதா செய்திகள் வேகமா பரவி வந்த நிலையில இது பத்தி நடிகை த்ரிஷாவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பளிச்சுன்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது, என்னுடைய வாழ்க்கை பற்றி மற்றவர்கள் முடிவு செய்வதை நான் ரொம்ப விரும்புறேன். என்னுடைய ஹனிமூனையோ அவங்களே பிளான் செய்வதற்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த திருமண வதந்திக்கு ஒட்டு மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.